எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. கூடியிருக்கிற அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். நாளை மூவர்ண கொடியேற்றி இனிப்புகளை கொடுத்து இந்த நாடு குடியரசு நாடாக மாறி 77 ஆண்டுகள் ஆன பிறகு இந்த நாட்டில் குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கு. இந்த நாடு மக்களை மக்களால் மக்களுக்காக நடத்துகிற ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்குன்னு 77வது குடியரசு தின விழாவை கொண்டாட இந்த நாடு காத்திருக்கு. அந்த குடியரசினுடைய அடிப்படை தத்துவமே தேர்தல் தான். அப்படி தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கு. 17வது சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிற இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் யாரோடு கூட்டணிக்கு போறோம், எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு முடிவு செய்யாத நிலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட கூட்டணிக்கு போறோம், இன்னும் எத்தனை கட்சிகள் கூட்டணிக்கு வரும், கூட்டணிக்கு சீட்டு நோட்டு பேரம் பேசி முடிக்காத நிலையில் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் தனக்கான வேட்பாளரை அறிவித்து வேட்பாளருக்கு பரப்புரை செய்ய துவங்கியிருக்கிறோம். அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அறிவார்ந்தவர்களே, இன்றைய நாள் வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தமிழர்கள் மறந்துவிடக் கூடாத நாள். அதுவும் இந்த மண்ணில் நின்று அது பேசுவது மிக பெருமைக்குரியது. இங்கிருந்து 17 கிலோமீட்டர் கூட இல்லை கீழப்பழுவூர். அறிவார்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் எத்தனையோ காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டவர்களை பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய காதலுக்காக, தன்னுடைய காதல் நிறைவேறாமல் போனதற்காக தற்கொலை செய்து கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தம்முடைய கடனை அடைக்க முடியாத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தம்முடைய தாய்மொழி செத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒருவன் செத்தான் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்திய எல்லா இடங்களிலும் திணிக்கிறார்கள். இந்த இருக்கிற அருகில் இருக்க கீழப்பழுவூர்ல சின்னச்சாமி என்கிற 27 வயது இளைஞர், எத்தனை கனவு இருந்திருக்கும், எத்தனை கனவு இருந்திருக்கும். எல்லாரையும் போல நானும் வாழணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வயல் வேணும், எனக்கு ஒரு காணி வேணும், எனக்கு ஒரு நிலம் வேணும், என் பிள்ளை நல்லா வாழணும், ஒரு பெண் பிள்ளை இருக்கு, என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். அத்தனை கனவுகளையும் நெஞ்சு சுமந்திருந்த சின்னச்சாமி ஒரு கடிதம் எழுதுறான். தமிழ் வாழ்வதற்காக நான் சாகிறேன், அதை இந்த கடிதத்தை நான் திருச்சி மண்ணில் இருந்து எழுதுகிறேன், என்னை மன்னித்து வழி அனுப்பி வையுங்கள். நான் செய்யக்கூடிய இந்த காரியம் தமிழை வெல்ல வைக்கும். செத்து போறான், மொழிக்காக செத்து போறான். எந்த உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மொழிக்காக செத்து போய். அறிவார்ந்தவர் மக்களை, உங்களுக்கு உலக தாய்மொழி தினம்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா? உலக தாய்மொழி தினம்னு பிப்ரவரி 21. அதை ஏன் கொண்டாடுறான்னா, இந்த இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு விரிந்து போனது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியா பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் பிரிந்து போன பிறகு பாகிஸ்தானுடைய ஆட்சி மொழியாக உருதை அறிவித்தார்கள். அப்படி உருதை அறிவித்த போது அங்கிருக்கிற வங்காளிகள் வெகுண்டெழுந்தார்கள். பாகிஸ்தானின் ஆட்சி மொழி உருது என்றால் என் மொழி வங்காளம் எங்கு போனது என்று எல்லாரும் அறிந்து எழுந்தான், வெகுண்டெழுந்தான், போராடினா. போராட்டத்தின் விளைவாக 4 பேர் செத்து மடிந்தார்கள். அந்த 4 பேர் செத்து மடிந்த காரணத்திற்காக இந்த இந்தியாவின் பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த பங்களாதேஷ் என்கிற நாட்டினுடைய மகன் பேசினார் யுனெஸ்கோவில் போய், என்னுடைய மொழிக்காக, எம்முடைய மொழிக்காக 4 பேர் செத்து போயிருக்கிறான். அந்த 4 பேர் இறந்த தினத்தை தான் நீங்கள் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடணும். ஆனால் அறிவார்ந்த பெருமக்களை, தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக தாளமுத்து, நடராசன், சங்கரலிங்கனார், கீழப்பழுவூர் சின்னச்சாமி, சிவகங்கை ராஜேந்திரன், அரங்கநாதன், எண்ணற்ற பேர் செத்து போயிருக்கிறான். நமக்கு பேச ஆள் இல்லை, நமக்கு பேச ஆள் இல்லை. இதையெல்லாம் நான் பேசினா ஒரு இஸ்லாமிய பிள்ளை மொழிவாதம் பேசுவதா, மொழிக்காக பேசுவதான்? பங்களாதேஷிலே இறந்து போன 4 பேருடைய பேரும் என்ன தெரியுமா? சபியுர் ரஹ்மான், அப்துல் ஜாபர், அத்தனை பேரும் முஸ்லீம் தான். ஆனாலும் இறந்து போனான். ஏன்? அவன் தம்முடைய மொழியை நேசித்தான், தம்முடைய இனத்தை நேசித்தான், தம்முடைய மண்ணை நேசித்தான். ஆனால் நமக்கு மொழிப்பற்று இல்லை, இனப்பற்று இல்லை. நீங்க ஏங்க திமுக வாக்கு செலுத்துறீங்க? ஒரு இஸ்லாமியர் அழைத்து கேளுங்க, நீங்க ஏன்
செலுத்துறீங்க? பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. ஏங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது? உங்களுக்கு குஜராத் கலவரம் தெரியாதா? அப்ப காங்கிரஸ் வரலாமா? பிஜேபி உள்ளே வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? பில்கிஸ் பானுடைய படுகொலை உங்களுக்கு, பில்கிஸ் பானுடைய பாலியல் வன்கொடுமை உங்களுக்கு கொதிக்குது இல்ல? உங்களுக்கு கொதிக்குது இல்ல? 2009 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறார். குஜராத்தில் நடந்த போது கொதித்தீர்களே, மணிப்பூரிலே 7 பெண்கள் நிர்வாணமாக நின்று கொண்டு இந்திய ராணுவம் எங்களை கற்பழிக்கட்டும், இந்தியன் ஆர்மி ரேப்ரஸ், இந்திய ராணுவம் எங்களை கற்பழிக்கட்டும் என்ன அங்க அளவற்ற அறையில கட்டற்ற முறையில ராணுவத்தினர், அதாவது இந்த இந்தியாவுடைய ராணுவத்தினர் அங்க இருக்கக்கூடிய மணிப்பூர்ல இருக்கிற பெண்களை நிர்வாணமாக்கி கொடுமைப்படுத்தி அந்த பெண் பிள்ளைகளை அச்சுறுத்தினா. அன்றைக்கு அந்த பெண்கள் போராடினார்கள். ஏன் குஜராத்தில் பில்கிஸ் பானுக்கு நடந்தால்தான் அது கொடுமையா? மணிப்பூர்ல நடந்தால் அது கொடுமை இல்லையா? மணிப்பூர்ல ஐரோம் சர்மிளாவுக்கு நடந்தால் அது கொடுமை இல்லையா? அப்ப பிஜேபி வரக்கூடாதுன்னா காங்கிரஸும் வரக்கூடாது தானே? இல்லைங்க, பிஜேபி இந்துத்துவ ஆதரிக்கிறது. முதலாக குழந்தை ராமர் தூங்குகிறார் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசியது யாரு? ராஜீவ் காந்தி இல்லையா? நீங்கள் கொண்டாடுகிற காங்கிரசின் தலைவர் ராஜீவ் காந்தி தான் முதலாக பேசினார் பாராளுமன்றத்தில். குழந்தை ராமர் தூங்குகிறார். பாபர் மசூதியில இடிப்புடைய மையப்புள்ளி அங்கிருந்து தான் துவங்குச்சு. பாபர் மசூதி இடிப்பு குறித்து பேசுறீங்கல்ல, அதை இடித்தது RSS சங்பரிவார் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னு பேசுறீங்கல்ல. இப்ப குழந்தை ராமர் தூங்குகிறார்னு பேசினவர் ஏன் நீங்க வாக்கு செலுத்துறீங்க? அந்த கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்துறீங்க? அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எந்த ஆட்சியில? பிஜேபியுடைய ஆட்சியிலையா? வாஜ்பாயுடைய ஆட்சியிலையா? காங்கிரசுடைய ஆட்சியில இல்லையா? காங்கிரசுடைய ஆட்சியில இல்லையா? அப்பொழுதே நீங்க காங்கிரஸ் கேள்வி எழுப்பல? ஒரு நாட்டினுடைய, ஒரு இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கிற பாபர் மசூதி, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மதச்சார்பின்மையின் அடையாளமாக இருக்கிற பாபர் மசூதி இடிக்கப்படுவது ஒரு ஆட்சிக்கு, ஒரு அரசுக்கு தெரியாமல் இருக்குமா? காங்கிரசுக்கு தெரியாமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டதா? மனச்சான்றை தொட்டு அரசியல் தெரிந்த இஸ்லாமியர்கள் உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க, காங்கிரசுக்கு தெரியாமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்குமா? தெரிந்துதான் இடிச்சாங்க, தெரிந்துதான் இடிக்கப்பட்டது. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் பிஜேபி உள்ள வந்துரும், அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்? ஐயா, பிஜேபி நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ள வந்துரும். சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபிக்குள்ள வந்துரும். எங்களுக்கு பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பி டீம்னு சொல்றது கூட எங்களுக்கு வருத்தமா இல்ல. ஆனா பிஜேபியோட மெயின் டீம் பக்கத்துலயே நின்னுக்கிட்டு நீதான் பிஜேபி பி டீம், நீதான் பிஜேபி பி டீம் சொல்றீங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. பிஜேபியோட மெயின் டீம் திமுக தான். ஒண்ணுமில்ல ஐயா, கருணாநிதி அவர்களுடைய சிலை இருக்கிறாங்க. இந்த நிலத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஐயா நாகூர் கண்டிப்பா பாட்டு போயிட்டார். ஐயா நாஞ்சி சம்பதம் சொல்லுவாரு, அவன் தலை வச்சு படுத்தாம்பாங்க. அவன் தலை வச்சு படுத்தது நாலாவது பிளாட்ஃபார்ம்ல, ரயில் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்களை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐயா கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறக்கிறாங்க. அப்படி சிலையை திறக்கும் பொழுது யாரை கூப்பிட்டு திறந்தாங்க தெரியுமா? இந்த தமிழ்நாட்டுல சமூக நீதி போற்றிய போராளிகள் இல்லையா? ஏன் உங்கள் ஐயா திராவிட கழகத்தினுடைய தலைவர் சி வீரமணி இல்லையா? ஏன் எராமிச சுபா வீரபாண்டியன் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாரை கூப்பிட்டு திறந்தாங்க தெரியுமா? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு திறந்தாங்க. யார் இப்ப பிஜேபி டீம்? ராஜ்நாத் சிங்குக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம்? ராஜ்நாத் சிங்குக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம்? கருணாநிதியுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுறாங்க. கருணாநிதியுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுறாங்க. யாரை கூப்பிட்டு வெளியிட்டாங்க தெரியுமா? ஐவாந்த இஸ்லாமிய பெருமக்களை கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. வெங்கையா நாயுடுவை கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லையா? தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லையா? திமுக இருக்கக்கூடிய யாருக்கும் தகுதி இல்லையா? திராவிடர் கழகத்தில் இருக்கிற யாருக்கும் தகுதி இல்லையா? திராவிடர் விடுதலை கழகத்தில் இருக்கிற யாருக்கும் தகுதி இல்லையா? இந்த நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லையா? வெங்கையா நாயுடுக்கு அப்படி என்ன தகுதி வந்துருச்சு? தட் இஸ் கால்டு திமுக மெயின்டி, பிஜேபி மெயின்டி. முழுக்க பாஜக அதற்கு ஆதரவாக இருப்பது திமுக தான். எனக்கு என்னன்னா, திருட வரான் திருடன் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கீங்க பாருங்க. அதை நினைச்சாதான் கொடுமையா இருக்குது. திருட வந்துருவான். ஒரு அரசியல் கட்சி 5 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிற ஒரு கட்சி என்ன சொல்லி வாக்கு கேட்கணும்? நான் இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கேன், நான் இந்த வாக்குறுதியை கொடுத்தேன், இந்த திட்டத்தை நிறைவேற்றினேன், எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்கணும். அதுதானே நியாயம், அதுதானே ஜனநாயகம், அதுதானே மாண்பு. ஆனா பிஜேபி உள்ள வந்துடும், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. பிஜேபி எனக்கு உள்ள வந்துடும், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. அறிவார்ந்தவர் மக்களே, பிஜேபி 4 இடங்கள்ல சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்குது. ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன், பிஜேபி உள்ள வந்துடும். முதலாக இந்த நிலத்துல
இந்த நிலத்துல தமிழக சட்டமன்றத்துல சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தது யாரு? கலைஞரின் ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை. நீங்கள் எல்லாம் பார்க்கல, 2001 முதல் முறையாக பாஜக தமிழக சட்டமன்றத்தில் நுழைந்தது. அப்பொழுது ஐயா கருணாநிதி துணையோடு நுழைந்தது. யாருடைய துணையோடு நடந்துச்சு? 98 6 மாத காலத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவு செய்யல, பிஜேபியோட கூட்டணியை கட்டிட்டாங்க. அப்பொழுதே இந்த பிஜேபி என்கிற தொல்லையை விட்டிருந்தா நமக்கு நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா 6 மாத காலம் கூட நிறைவு செய்யாத வாஜ்பாயுடைய அரசை தாங்கி பிடித்து ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி, சரியான மனிதர் தவறான கட்சியில் இருக்கிறார் அப்படின்னு பிஜேபியுடைய ஆட்சியை தாங்கி பிடித்து பிஜேபியை இவ்வளவு தூரம் வளர விட்டதே திமுக தான். இதை நான் சொல்லல, வெங்கையா நாயுடு பேசுறாரு. பாஜக இன்றைக்கு இவ்வளவு தூரம் கிளைபரப்பி வேர்பரப்பி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திமுக தான் என்று பேசியார் ஐயா வெங்கையா நாயுடு. ஐயா வெங்கையா நாயுடு பேசினாரு, நாங்கள் சொல்லல. அப்ப பாஜகவை இந்த மண்ணில் வளர்த்து விட்ட கட்சி திமுக தான், இன்றைக்கும் வளர்க்கிற கட்சி திமுக தான். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசுவோம். திருப்பரங்குன்றம் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் நாங்கெல்லாம் எவ்வளவு அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசுவோம். திருப்பரங்குன்றத்துல முதல் முறையாக 2022 கொரோனா லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே ஒருத்தர் போய் இறைச்சி எடுத்துட்டு போறாரு, கறி எடுத்துட்டு கறியை சாப்பிட மேல போறாரு, மலைக்கு போறாரு. முதலாக தடுத்து நிறுத்தியது யாருடைய காவல்துறை? யோகி ஆதித்யநாத்துடைய காவல்துறையா? மோடி அரசுடைய காவல்துறையா? ஸ்டாலின் அரசுடைய காவல்துறை இல்லையா? தடுத்து நிறுத்தினது யாரு? இங்க போகக்கூடாதுன்னு ஸ்டாலின் அரசுடைய காவல்துறை. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை, சட்டம் ஒழுங்கு. ஏன் தடுத்து நிறுத்தினாங்க? இத்தனை ஆண்டுகளும் எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப ஏன் நீங்க தடுத்து நிறுத்துறீங்க? நாங்க 144 போட்டிருக்கோம், நீதிமன்றத்துல பேசுறாங்க. நாங்க 144 போட்டிருக்கோம், இவர்கள் போராட அனுமதி கேட்கிறாங்கன்றாங்க. போராட அனுமதி கேட்டோம்னா நாங்க 144 போட்டிருக்கோம் சொல்லி அரசு வழக்கறிஞர் சொல்றாரு. அரசு வழக்கறிஞர் சொன்ன உடனே சரி அப்படின்னா போராட அனுமதி கொடுக்காதீங்க நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு இவங்க சொல்றாங்க இல்ல நாங்க வேற ஒரு இடம் கொடுக்கிறோம் போராட. நீதிமன்றமே போராட வேணான்றுச்சுல்ல, நீதிமன்றமே போராட வேணான்றுச்சுல, பிறகு எதுக்கு இவங்க வேற ஒரு இடம் கொடுக்குறாங்க? அறிவார்ந்தவர் மக்களை சிந்திங்க. இன்னமும் திமுக வந்து பிஜேபியோட பி டீமுங்க. திமுக வந்து திமுக தாங்க சிறுபான்மையினருடைய பாதுகாவலர். திமுக நாங்கெல்லாம் வாழ முடியாதுங்க. திமுக தாங்க எங்களுக்கு பாதுகாப்புன்னு தெரியாதீங்க. இந்த மண்ணுல ஒரே ஒரு கேள்வி முன்வைப்பு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லாரையும் கேட்டுக்க. திமுக இந்த மண்ணுக்கு செய்த ஒரு நன்மை, இந்த 5 ஆண்டு காலத்துல, கடந்த 5 ஆண்டு காலம் திமுகவுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி நான் சொல்ல முடியுமா? சிறந்த ஆட்சிங்க, இப்படி ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் மனச்சான்றுதல் சொல்ல முடியுமா? அப்படி ஒண்ணுமில்லை, ஒன்றுமில்லை. ஐயா கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு? கருணாநிதியுடைய பேரன் ஐயா ஸ்டாலினுடைய மகன் என்கிற தகுதியை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த நிலத்தின் துணை முதலமைச்சராக இருப்பதற்கு? இதெல்லாம் குறித்து என்றைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு 500 கொடுத்தா வாக்கு செலுத்திடுவேன், 1000 கொடுத்தா வாக்கு செலுத்திடுவேன், 2000 ரூபாய் கொடுத்து வாக்கு செலுத்திடுவேன்றீங்க. 1920 முதல் முறையாக இந்த நாட்டில் தேர்தல் வந்த நேரம். அப்பொழுது எல்லாரும் வாக்கு செலுத்துகிற உரிமை இல்லை. யார் யாரெல்லாம் படித்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பண்ணையார்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நிலக்கிழார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இங்கு வாக்கு செலுத்துகிற உரிமை இருந்துச்சு. பெண்களுக்கு வாக்கு செலுத்துகிற உரிமை இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 62 லட்சம் பேர் தான் வாக்கே செலுத்தலாம். ஒட்டுமொத்தமாவே இன்றைக்கு ஒரு தொகுதியில சராசரியாக 2 லட்சம் பேர் இருக்கும். ஆனால் அன்றைக்கு 1920 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே 62 லட்சம் பேர் தான் வாக்கு செலுத்தலாம். இப்ப எவ்வளவு அற்பமாக இருக்கான்னு பாத்துங்க. 1950 நாளைக்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வடிவமைத்த அறிவு ஆசனம் அம்பேத்கர் கொண்டு வந்தாங்க. வயது வந்த எல்லாரும், ஆண் பெண் எல்லாரும், படித்தவரும் படிக்காதவரும், நகர்ப்புறத்தாரும் கிராமத்தாரும், எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் இந்திய குடிமக்களாக இருந்தால் போதும் அவன் வாக்கு செலுத்தலாம் என்ற நிலைமையை கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? என் மக்கள் 1000க்கு வாக்கு செலுத்துவாங்க, என் மக்கள் 2000க்கு வாக்கு செலுத்துவாங்க, என் மக்கள் குவார்ட்டருக்கு வாக்கு செலுத்துவாங்க, என் மக்கள் கோழி பிரியாணிக்கு வாக்கு செலுத்துவாங்க, என் மக்கள் என்னுடைய சாதிக்கு வாக்கு செலுத்துவாங்க, என் மக்கள் தன்னுடைய மதத்துக்கு வாக்கு செலுத்துவாங்க, என் மக்கள் தமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை கொடுத்தாரா? எதற்காக கொடுத்தாங்க? எங்களுடைய மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முழங்குவதற்காக, கேட்டு பெறுவதற்காக, தங்களுடைய தேவைகளை பேசுவதற்காக, சட்டமன்றத்திலே பேசுவதற்காகவும் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காகவும் சரியான ஒரு நபரை எம்முடைய மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் நம்பிதான்
அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், அதானிக்கும் ஒரு ஓட்டு தான், மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், திரு கோடிக்கும் ஒரு ஓட்டு தான், எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். ஜனநாயகத்தின் முதல் நன்மை அதுதான். ஜனநாயகத்தின் கடைசி நன்மையாகவும் அதுவே போயிடக்கூடாது. மாற்றி சிந்திங்க. இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களுக்கு யாசின் மாலிக்னா யாருன்னு தெரியுமா? யாசின் மாலிக்னா காஷ்மீர் விடுதலை போராளி. இன்றைக்கு சீமானை பிஜேபி பி டீம், ஐயோ சீமானா பிஜேபி பி டீம், அவருக்கு வாக்கு செலுத்தினோம்னு அங்க போனாங்க, அவர் அப்படி பேசிட்டாருங்க, இங்க பாருங்க இவர் இப்படி பேசிட்டாருங்க அப்படின்றீங்கல்ல. காஷ்மீர் விடுதலை போராளி யாசின் மாலிக். அந்த யாசின் மாலிக்கை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் சொன்னது யாசின் மாலிக் பிரிவினைவாதி, யாசின் மாலிக் தீவிரவாதின்னு சொன்னுச்சு. ஆனா அந்த யாசின் மாலிக்கை கூட்டிட்டு வந்து கடலூர்ல மேடை போட்டு இவன் தேசிய இன விடுதலை போராளின்னு அறிமுகப்படுத்தியது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவனை கொண்டாடியது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. சிஏஏ போராட்ட களம் எல்லாரும் மறந்திருக்க மாட்டீங்க, 5 ஆண்டுகளுக்கு முன்புதான். எல்லாரும் வீதிகள்ல, இஸ்லாமிய பெண்கள் வீதிகளுக்கு வருவதே கடினம், வீதிகள்ல வந்து அமர்ந்து போராட்டம் செஞ்சோம். அப்படி போராடும் போது எல்லா தலைவர்களும் பேசினாங்க. ஆனால் அப்படி பேசிய தலைவர்களிலே இந்தியாவிலேயே ஒரு தலைவரின் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்குன்னா அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது மட்டும்தான். இஸ்லாமியர்களுக்காக பேசினார், இஸ்லாமிய மக்களின் போராட்டத்தில் பங்கெடுத்தாருன்னு அவருக்கு தேச துரோகி என்ற அந்த நாடு பட்டம் தந்தது. ஆனால் அந்த இஸ்லாமிய மக்கள் அவருக்கு சங்கி என்று பட்டம் தந்தது. சொந்தவனை முதுகல் குத்துகிற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். முதுகல் குத்துகிற வேலையை அறிவார்ந்த பெருமக்களை நாங்கெல்லாம் பேசணும்னா இங்க பாருங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, அது ஷிர்க்குங்க, இது ஹராம்ங்க, இப்படி பண்ணக்கூடாதுங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு பேசுறீங்கல்ல. நாங்கள் பேசும்போதெல்லாம் பேசுறீங்கல்ல. ஐயா காதர் மொய்தீன் அவர்கள், பெருமரியாதைக்குரிய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் பேசினாங்க, இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்கு, இப்பொழுது 6வதாக ஒரு கடமை இருக்கு, அது திமுகவுக்கு வாக்கு செலுத்துறதுன்னு பேசினாங்க. இது ஹராம் இல்லையா? மார்க்கத்தில் கூடவோ குறைக்கவோ யாருக்காவது அனுமதி இருக்கா? ஐயா காதர் மொய்தீனுக்கு எப்படி அந்த அனுமதி வந்துச்சு? யாரும் பேசுறது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய நெஞ்சில் முதலில் அல்லாஹுவை ஏந்தி வைப்பார்கள், அதன் பிறகாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏந்தி வைப்பார்கள், அதன் பிறகு வேறு யாரையும் ஏந்தி வைக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது இஸ்லாமியர்கள் கருணாநிதியையும் ஸ்டாலினையும் நெஞ்சில் ஏந்தி வச்சிருக்காங்க பேசினாங்களே, இது ஷிர்க் இல்லையா? இது ஹராம் இல்லையா? இது குறித்து யாராவது பேசியிருக்கிறீங்களா? அறிவார்ந்த மக்களை சிந்திங்க. முதலாக தமிழக சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று பதிவு செய்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் இல்ல, அதிமுக இல்ல, நீங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று நம்புகிற திமுக தான் முதலாக சொன்னாங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் 5 இடங்கள்ல பயன்படுத்தினாங்க. அறிவார்ந்த மக்களை கொஞ்சமாவது சிந்திங்க. எதற்காக வாக்கு செலுத்துறோம்? ஏன் வாக்கு செலுத்துறோம்? நம்முடைய வாக்கினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதன் வாக்கு செலுத்துவது என்பது வெறும் அன்றைய ஒரு நாள் கடமை இல்லை, அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை. உங்களுடைய அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நீங்க முடிவு செய்யணும். அதிலேயும் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், இன்னைக்கு நான் விஜய்க்கு வாக்கு செலுத்துவேன், இன்னைக்கு நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்துவேன் இளைய தலைமுறை பிள்ளைகளே, உங்களிடம் ஒன்றை கேட்க. இதுவரைக்கும் விஜய் தமிழ்நாட்டுடைய 3 மிக முக்கியமான பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனைனா ஒன்னு கச்சத்தீவு, இன்னொன்று காவேரி சிக்கல், இன்னொன்று முல்லை பெரியார், இது 3ஐயும் தவிர்த்து விட்டு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பேசவே முடியாது. அப்படிப்பட்ட 3 சிக்கலிலும் விஜய் இப்பொழுது வரை ஏதாவது ஒரு தீர்வு சொல்லி இருக்கிறாரா? காவேரி சிக்கல் குறித்து விஜய் பேசி இருக்கிறாரா? முல்லை பெரியார் சிக்கலை குறித்து விஜய் பேசி இருக்கிறாரா? கச்சத்தீவு குறித்து விஜய் பேசி இருக்கிறாரா? இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் காவேரி குறித்து பேச மாட்டாரு, முல்லை பெரியார் குறித்து பேச மாட்டார். காவேரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியார் குறித்து, கச்சத்தீவு குறித்து பேசல. அறிவார்ந்த பெருமக்களை உங்களுக்கு நான் ஒரு வரலாறை நினைவுபடுத்துறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கர்ம வீரர் காமராசர் குலக்கல்வியை எதிர்த்தார், குலக்கல்வியை மூடினார். தன் பிள்ளைகள் படிப்பதற்காக, என் நாட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக, பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்காக நான் தெருவில் பிச்சை எடுப்பேன்னாரு ஐயா காமராசர். ஐயா காமராசர் சார்ந்திருந்த கட்சி காங்கிரஸ் இந்தியை திணித்தது. விருதுநகர்ல தேர்தல், மக்கள் பார்த்தான், காமராசர் தலைவன் தான், காமராசர் கல்வி கண்டிருந்தவர் தான், காமராசர் அணைகளை கட்டினவர் தான், காமராசர் நல்லவர் தான். ஆனால் என் தமிழா என் தலைவனா என்று பார்க்கும்போது என் தமிழே சிறந்ததுன்னு சீனிவாசன் ஒரு கல்லூரி பருவம் தாண்டாத ஒருவனிடம் காமராசரை தோற்கடித்த மண்ணிது. தமிழா தலைவனா என்று வந்தால் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்தான். இன்றைக்கு தமிழா
தலைவனான்னு கேட்டா தலைவன் தமிழே தெரியல, தலைவனுக்கு மட்டும்தான். தலைவனே யாருன்னு தெரியாத ஒரு கூட்டமாக இங்க மாறி போயிட்டோம். நடிகனை தலைவனாக கொண்டாடுகிற கூட்டமாக மாறிட்டோம். அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. இந்த நிலத்தில் எந்த சிக்கல் குறித்தும் தெரியாது. இந்த நிலத்தில் எத்தனை தொகுதி இருக்கு, இந்த நிலத்தில் என்ன சிக்கல் இருக்கு, இந்த நிலத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, எது குறித்தும் பேசாத ஒருவரை இந்த நாடு முதலமைச்சராக துடிக்குதுன்னா இதை விட கேவலம் இருக்கா? இதை விட கேவலம் இருக்கா? ஜனநாயகத்தின் இழுக்கு இல்லையா அது? பல ஆண்டுகள் போராடி உயிர் நீத்தான் விடுதலைக்காக, தம் மொழிக்காக உயிர் நீத்தான் பல லட்சக்கணக்கான பேரு. இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய மொழிக்காக, நாம் பேசுகிற இனத்திற்காக பல லட்சக்கணக்கான பேர் செத்து போனான். ஆனா கரூரிலே ஒரு நடிகனை பார்க்க வந்ததற்காக 41 பேர் செத்து போனார்கள். அந்த 41 பேருடைய குடும்பமும் சொல்கிறது, எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனக்கு பெருமையாக இருக்கிறது, என் மகன் விஜயை பார்க்க போய் செத்து போனது எனக்கு பெருமையாக இருக்கிறதுன்னு பேசுறாங்க. அறிவார்ந்தவர்களே, இதையெல்லாம் கேட்டிருந்தால் இதற்காகவா நான் மாடு கூட இழுக்க முடியாத செக்கை இழுத்தேன் என்று வஉசி நினைக்க மாட்டாரா? இதையெல்லாம் கேட்டால் இதற்காகவா எலும்புருக்கி நோய் வந்த பிறகும் சவம் மேல பேசினேன் சுப்பிரமணிய சிவா, நான் இதற்காகவா இந்த வீதியில் நின்று பேசினேன் அவர் நினைக்க மாட்டாரா? இதற்காகவா சிறை கொட்டடியில் நான் கிடந்தேன் என்று காமராசன் நினைக்க மாட்டாரா? இதற்காகவா எம்முடைய தலையை வெட்டிக்கொள் என்று நான் சொன்னேன் என்று விடுதலை வீரர்கள் நினைக்க மாட்டார்களா? இதற்காகவா என் தேசிய கொடியை நெஞ்சிலேந்தியவாறே என்னை மிதித்துக் கொள்ளுங்கள் என்று நான் செத்துப்போன் என்று திருப்பூர் குமரன் நினைக்க மாட்டானா? இந்த விடுதலை காற்றை நீங்கள் சுவாசிப்பதற்காகவா நான் இவ்வளவு தியாகம் செய்தேன் அவன் நினைக்க மாட்டானா? நினைக்க மாட்டானா? இப்படி ஒரு தலைமுறை வரும் என்று கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு தெரியாது, இப்படி ஒரு தலைமுறை வரும் என்று நடராசனுக்கு தெரியாது, இப்படி ஒரு தலைமுறை வரும் என்று தாளமுத்துவுக்கு தெரியாது, இப்படி ஒரு தலைமுறை வரும் என்று சங்கரலிங்கனாருக்கு தெரியாது. அவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தலைமுறை வரும்னே தெரியாது. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. யாருக்கு வாக்கு செலுத்துறோம்? எதற்காக வாக்கு செலுத்துறோம்? நம்முடைய வாக்கின் வலிமை என்ன? நம்முடைய தேவை என்ன? இந்த லால்குடி பகுதியில, இந்த கள்ளக்குடி பகுதியில குறைந்தபட்ச தேவை கூட நிறைவேற்றப்படல. உங்களுக்கு குறைந்தபட்ச தேவை கூட நிறைவேற்றப்படல. இதை கொண்டே நீங்க நிறைவு கொள்றீங்க. இந்த 5 ஆண்டு காலத்தை மீண்டும் திமுக விடத்திலும் அதிமுக விடத்திலும் கொடுக்க தயாராகிறீங்க. எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க? என்ன திட்டங்களை இதுவரை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று. இன்றைக்கு நடிகர் விஜய் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு மாநில சுயாட்சி என்னன்னு தெரியுமா? மாநில சுயாட்சி அறிவார்ந்த மக்களை நன்றாக காது கொடுத்து கேளுங்க. தமிழ்நாடு அப்படின்னு பேசினாலே தமிழ்நாட்டோடு சேர்த்து பேச வேண்டியது மாநில சுயாட்சி தான். இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் எனக்கு மாநில சுயாட்சி வேணும்னு பேசுதுன்னா அது தமிழ்நாடு தான். இந்த இந்தியாவுடைய நாடு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? அண்ணன் விஜய்க்கு தெரியுமா? அண்ணன் உதயநிதிக்காவது தெரியுமா இந்த இந்திய நாடு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு? இந்த இந்திய நாட்டில் 3 பட்டியல்கள் இருக்கு. ஒன்று மாநில பட்டியல், மற்றொன்று பொதுப்பட்டியல், மற்றொன்று மத்திய பட்டியல். ஒன்றிய பட்டியல் இருக்கிறதுல மத்திய அரசு என்ன சட்டம் வேணா ஏற்றிக்கலாம், மாநில பட்டியல் இருக்கிறதுல மாநில சட்டம் ஏற்றிக்கலாம், பொது பட்டியல் இருக்கிறதுல மாநில அரசு சட்டம் ஏற்றலாம், மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம். ஆனா மாநில அரசு உப்புக்கு ஜப்பானி. அதே போல மாநில பட்டியல் இப்ப தமிழ்நாட்டு பட்டியல் இருக்கிறதுல ஐயா மோடி அவர்களும் சட்டம் ஏற்றலாம். எப்ப? தேச நலன் கருதின்னு. இந்த நாடு முழுக்க முழுக்க ஒரு கூட்டாட்சி ஏற்றுக்கொள்ள நாடும் இல்லை. கூட்டாட்சினா முதல்ல விஜய்க்கு என்னன்னு தெரிய போறதும் இல்லை. அப்ப அறிவார்ந்த இளைஞர்களை நீங்க வரலாற்றை படிங்க, வரலாற்றில் இருந்து கற்க. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவனுக்கு எதிர்காலம் கிடையாது. படிங்க. இந்த நேரத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான தலைவர் கக்கன். கக்கன் என்ற ஒரு தலைவரை நீங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கக்கன் என்ற தலைவன்கிட்ட அவன் கையூட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். அந்த கக்கன் இடத்துல ஒரு மலேசிய அமைச்சர் வராரு. வந்துட்டு இந்தாங்க ஒரு விலை உயர்ந்த பேனா, ஒரு தங்க பேனா, விலை உயர்ந்த தங்க பேனாவை கொடுக்குறாரு. கக்கன் நினைத்திருந்தால் வாங்கி சுருட்டி இருக்க முடியும். ஐயா கருணாநிதியும் செய்திருக்கிறார், அம்மையா ஜெயலலிதாவும் செஞ்சிருக்காங்க. வாங்கி சுருட்டி இருக்க முடியும். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டார். இல்ல இல்ல நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அன்பளிப்பா தான் கொடுக்குறேன், வச்சுக்குங்க அப்படின்றது கக்கன் சொன்னார். ஒருவேளை நான் அமைச்சர் பதவியில இல்லாம இருந்திருந்தா, நான் அமைச்சரா இல்லாம இருந்திருந்தா இந்த பேனாவை நீங்க என்ன கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஒரு நிமிடத்துல அவன் தான் ஸ்டண்ட் ஆகி போயிட்டார். இவர் வாங்க மாட்டாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட கக்கன் வாழ்ந்த நிலைமை இது. கடைசி காலத்துல கக்கனுடைய கடைசி காலத்துல அரசு மருத்துவமனையில இருக்க இடம் இல்லாம, படுக்க நிலம் இல்லாம கீழே தரையில படுத்து கிடந்தார் கக்கன். அப்படிப்பட்ட அமைச்சர் மக்கள் வாழ்ந்த நிலைமை இது. இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி வாழ்றார்.
அக்கா கூட செந்தில் பாலாஜிக்கு சிறையை குறித்து பேசினாங்க. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் என்பது உண்மை. செந்தில் பாலாஜிக்கு சிறையில் இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்த உடனே உடனடியாக என்ன பண்றாங்க, அரசு மருத்துவமனை கூட்டு போறாங்க. அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனை கூட்டு போறாங்க. உடனே செந்தில் பாலாஜி பதறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பதறாரு. ஐயோ, என்னை ஜிஹெச் கூட்டு வந்துட்டீங்களே, என் உயிருக்கு யாருங்க பொறுப்பு, என் உயிர் போயிருங்க, எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லைங்கன்னு செந்தில் பாலாஜி பதறாரு. ஐயோ, என் உயிர் போயிருங்கன்னு. உடனே மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர், என்ன அமைச்சர், வேற அமைச்சர்லாம் இல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர், அரசு மருத்துவமனைகளை கண்காணிக்கிற பொறுப்பில் இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலைமை மட்டும் உங்களுக்கு வந்திருந்தா எங்க, அப்ப செந்தில் பாலாஜியுடைய உயிர் தங்கத்திலும் எங்களுடைய உயிர் தவுட்லயும் செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கெல்லாம் முடியலன்னா அங்க அரசு மருத்துவமனைக்கு தான் போறோம். ஆனா செந்தில் பாலாஜி 2 மணி நேரம், இந்த நாட்டினுடைய அமைச்சர் 2 மணி நேரம் அரசு மருத்துவமனையில் இல்ல, உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அறிவார்ந்த மக்களை சிந்திங்க. இதே நேரத்தில் பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். ஓசி பஸ் ஐயாவுக்கு நாம் நினைவுபடுத்தணும். அதுக்கு முதல்ல நமக்கு தெரியணும். ஐயா போறாரு இல்லையா காரு, அந்த காருடைய டீசல் செலவு இருக்கு இல்லையா, அது நம்முடைய வரிப்பணம். ஐயா இருக்காரு இல்லையா பங்களா, அந்த பங்களா நம்முடைய வரிப்பணம். ஐயா வாங்குறாரு இல்லையா சம்பளம், அந்த சம்பளம் நம்முடைய வரிப்பணம். ஐயாக்கு மட்டும் இல்ல, இந்திய நாட்டுடைய முதல் அமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர் உட்பட அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற முதலாளி நம்ம தான் அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கிறோம். குடியரசுத் தலைவருக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்கிறோம், பிரதமருக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்கிறோம், எம்பிக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்கிறோம், எம்எல்ஏக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்கிறோம், கவுன்சிலருக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்கிறோம், எல்லாருக்கும் நம்ம தான் சம்பளம் கொடுக்கிறோம். ஆனா சம்பளம் கொடுக்கிற முதலாளி கை கட்டி இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான், நம்ம இந்தியா தான். நான் ஒரு முதலாளி, நான் தான் சம்பளம் கொடுக்குறேன்னா நான் எப்படி கை கட்டி நிற்பேன்? எப்பா இந்த வேலையை செய்ப்பான்னு சொல்லணும். ஆனா நம்ம கை கட்டி இருக்கிறோம். நான் எப்படிப்பா சம்பளம் கொடுக்க முடியும்? நானே ஒரு அன்னாரங்காட்சி, நான் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்னா, நீங்கள் எல்லாரும் எல்லா பொருளும் வாங்குறீங்கல்ல, வீட்டு வரி கட்டுறீங்க, குப்பை வரி கட்டுறீங்க, ₹1 ஒரு ஷாம்பு வாங்கி பின்னாடி திருப்பி பார்த்தா கூட இன்க்ளூடிங் டாக்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் டாக்ஸ் வரி கட்டுறீங்கன்னு இருக்கும். இந்த எல்லா வரியும் சேர்ந்துதான் அரசுடைய கஜானா. அந்த கஜானால இருந்து எடுத்து தான் எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பிரதமருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப இத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற முதலாளி மக்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு கைகட்டி நிற்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களை சிந்திங்க. நாம் வேலை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நமக்கு 5 ஆண்டுக்கு முறைதான் ஒரு முறைதான் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு முறை வாக்கு சொல்லிட்டு உங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டோம்னா, இப்ப இந்த லால்குடியில சவுந்தரபாண்டியன் அனுப்பிட்டீங்கன்னா, திரும்ப இந்த லால்குடியில இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து ஐயையோ எங்களுக்கு ஐயா வேணாம், மீண்டும் ஐயையோ எங்களுக்கு ஐயா வேணாம் நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து எங்களுக்கு மு க ஸ்டாலின் வேணாம் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அறிவார்ந்தவர்களே, உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திங்க. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்துங்க. யாருக்கு வாக்கு செலுத்த போறோங்கிறது மிக மிக முக்கியம். நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும், நம்ம யாருடைய கரங்களை ஈடுபற்றணும்னு. இந்த நிலத்துல நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இல்லைங்க, இருந்தாலும் நாம் தமிழர் கட்சின்னு இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சிங்க? இப்ப திமுகனா அது திராவிட முன்னேற்ற கழகத்துல திருவாளர் கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அது அடிமைகளின் கூடாரமாக மாறி போன கட்சி. காங்கிரஸ் கட்சினா அது பார்ப்பனியத்தின் ஆணி வேறான கட்சி. பாஜகனா அது நாக்பூர் அகோடிகளுக்கான கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி அப்படின்னு கேட்டா, நாம் தமிழர் கட்சி இந்துக்களுக்கான கட்சியும் அல்ல, நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கான கட்சியும் அல்ல, நாம் தமிழர் கட்சி கிறிஸ்தவர்களுக்கான கட்சியும் அல்ல, நாம் தமிழர் கட்சி நாடாருக்கான, கோணாருக்கான, பல்லருக்கான, பறையருக்கான, தேவேந்திர குல வேளாளருக்கான, தேவருக்கான, மறவருக்கான, கல்லருக்கான, அகமுடையாருக்கான, செட்டியாருக்கான, பிள்ளையாருக்கான, இன்னும் என்னென்ன சாதி எல்லாம் என் சாதி என்று நீங்கள் மீசை முறுக்குகிறீர்களோ அந்த சாதிகளுக்கான கட்சியும் அல்ல. அது பெயரிலேயே தமிழர் என்று வைத்திருக்கிறதே, இது தமிழருக்கு மட்டுமே ஆன கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. நாங்கள் பேசுகிற அரசியல் காக்கைக்கும், குருவிக்கும், சிட்டுக்கும், நாய்க்கும், நரிக்கும் இந்த நிலத்திலே ஒரு தலைவன் என்று அரசியல் பேசுகிறான் என்றால் அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தின் அனைத்து வளங்களுக்காகவும் பேசுறோம். நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தின் அனைத்து துன்பங்களுக்காகவும் பேசுறோம். நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்திலே மலைகள் குடைக்கப்படுகிறது என்றால் அங்கு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளையாக தான் இருக்கும்.
இந்த நிலத்தில் ஆற்று அள்ளி திங்கப்படுதுன்னா அதனுடைய நிற்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாக தான் இருக்கும். எல்லாவற்றையும் எதிர்க்கிறோம். இந்த நிலத்துடைய நாசகர திட்டங்கள் அனைத்தையும் எதிர்க்கிறோம். ஆனா அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் திருடர்களையும் நடிகர்களையும் ஸ்டார்களாகவும் போராடுகிற பிள்ளைகளை ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் பார்க்கிற கூட்டமாக மாறிட்டீங்க. இவர்களுக்கு என்ன, இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 15 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி அப்படி என்னங்க சாதிச்சிருச்சு, எதுக்காக எங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும், அப்படி என்னங்க நீங்க சாதிச்சிட்டீங்கன்னா, அறிவார்ந்த பெருமக்களே, இந்த ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலும், தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலும் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சரிக்கு சமமாக சீட்டு கொடுத்த கட்சின்னு ஒரு கட்சி கிடையாது. ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலும் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சரிக்கு சமமாக ஒரு சீட்டு கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், எந்த கட்சியும் இல்லை இந்த ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலையும். அதே போல இந்த ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலையும் இந்த தமிழ்நாட்டில், குறிப்பா சொல்லணும், தமிழ்நாட்டில் அதிகாரம் மறுக்கப்பட்ட, சீட்டு மறுக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுத்த ஒரு கட்சியும் நாங்கள் தான். இதுவரைக்கும் முடித்திருத்துகிற மருத்துவருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் சீட்டு கொடுத்ததில்லை, நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் கோனாருக்கு, நாடாருக்கு, இப்படி எல்லா சமூக மக்களுக்கும் சீட்டு கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா, சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களில் இருக்கிற எல்லாருக்கும் சீட்டு கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்திலே ஒரு புரட்சியை செஞ்சிருக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களை, சிந்திங்க, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்கு செலுத்திட்டீங்க. இனிமே திமுகவுக்கு வாக்கு செலுத்தி திமுக வென்று ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஆட்சி செய்து விட்டார்கள். இனிமேல் அதிமுக வென்று ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஏற்கனவே ஆண்டு விட்டார்கள், வென்று விட்டார்கள். ஒரு சிறந்த மாற்றத்தை நிகழ்த்தல. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவோம். என்னங்க மாற்றம் நிகழ்த்துவீங்க? எல்லா கட்சிகளும் இப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா கட்சிகளும் இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் என்ன மாற்றத்தை நிகழ்த்த போறீங்கன்னா, நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பிள்ளை, எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கும். எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும். உங்கள் பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும். அரசு அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும். ஒரு அரசு அதிகாரியுடைய, ஒரு அமைச்சருடைய பிள்ளை, ஒரு கல்வித்துறை அமைச்சருடைய பிள்ளை அருகில் இருக்கிற ஆரம்ப பள்ளியில் படிச்சிச்சுன்னா பள்ளி எவ்வளவு தரமா இருக்கும்? அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பாரு. நீங்களும் நானும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்போம். அதுதான் மாற்றம். சட்டம் கொண்டு வருவோம். மருத்துவத்தை தரமாக தருவோன்றோம், கல்வியை தரமாக தருவோன்றோம். இலவசம் என்கிற நிலையில் எம் மக்களை கையேந்தாத நிலையில வைப்போன்றோம். தமிழருக்குன்னு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல். அந்த பொங்கலை தாண்டி தமிழருக்குன்னு ஒரு பண்டிகை இல்லை. அந்த ஒரு பண்டிகைக்கு கூட நம்மளால ஒரு துண்டு கரும்பு வாங்கி சாப்பிட முடியாது. நம்மளால அந்த ஒரு பண்டிகையை கூட நல்ல உடை உடுத்தி கொண்டாட முடியாதுன்னு உடையும் 3000 பணமும் ஒரு துண்டு கரும்பும் கொடுக்குறான்னா நாம் எவ்வளவு இழிநிலையில இருக்கும். 65 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னாங்க திமுக ஏழைகளின் பங்காளர்னு. 65 ஆண்டுகள் கழித்த பிறகும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். திமுக வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏழைகளின் பங்காளராகவே இருக்கும். இன்னும் திமுக ஏழைகளின் பங்காளர். ஏழைகளுக்கான கட்சி திமுக, பாமரர்களுக்கான கட்சி திமுக. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வாக்கு செலுத்துபவர்கள் எல்லாம் கோபுரங்களிலும் மாளிகைகளிலும் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் வீதிகளில் இருக்கிறீங்க. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. உங்களுடைய வாக்கை மிகச்சரியாக செலுத்துங்க. ஜனநாயகத்தின் ஒரே நன்மை வாக்கு செலுத்துறது தான். இன்னும் 4 மாத காலம் இருக்கு. இந்த 4 மாத காலத்துல இதுவரை திமுக செய்யாததை இனிமேல் செய்ய போறதில்லை. இனிமேல் அவர்கள் புதிதாக எந்த ஒரு ஆட்சியையும் தரப்போறதில்லை. அதிமுக புதிதாக இனிமேல் வந்து ஆட்சியை தரப்போறதில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு ஆக சிறந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. எனக்கு இப்போதும் சொல்றேன், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துலாம் நீங்க ஜெயிக்க வைக்க வேணாம். உங்கள் எல்லா இடத்துலையும் சொல்றேன், நீங்கள் யாரை வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதாக இருந்தாலும் சரி, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்காதீங்க. ஐயா சவுந்தரபாண்டியனே நீங்க அடுத்த முறை தேர்ந்தெடுத்தாலும், யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் வென்று போகிற வாக்கு 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், 2 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், 10 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னு இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னா ஐயாவுக்கு பயம் வந்துடும். எங்க அடுத்த முறை
இந்த முறை நான் ஒழுங்காக இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யலைன்னா அடுத்த முறை எனக்கு வாக்கு செலுத்த மாட்டானேன்னு பயப்படுவார். அதற்காகவாவது உங்களிடம் வெற்றி பெற்று போகிறவர்கள் ஒரு வாக்கு, எங்க அண்ணனை வெற்றி பெற வச்சாலும் எங்க அண்ணன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறணும், 2 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறணும், 10 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறணும். இந்த 5 ஆண்டு காலத்தை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த முறை மொத்த வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. 1 வாக்கு வித்தியாசத்துல, 2 வாக்கு வித்தியாசத்துல, 10 வாக்கு வித்தியாசத்துல வெற்றுங்க. நாங்கள் சொல்றதே, எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, இந்த முறை எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பை கொடுங்க. நாம் தமிழர் கட்சியை நாங்கள் 5 ஆண்டு காலம் இந்த நிலத்தை நாங்கள் ஆள்றோம். 5 ஆண்டு காலம் இந்த நிலத்தை நாங்கள் ஆள்வது சரியில்லைனா இல்லைங்க, நீங்க சொன்னது எதுவுமே செய்யலைங்க, நீங்க சொன்னது எதுவுமே சரியில்லைங்க, நீங்க சொன்னது எல்லாமே தவறா இருக்குங்கன்னா அப்பொழுது எங்களைப் போலவே வீதிகளில் நின்று ஒருவன் கற்றுக்கொண்டிருப்பான், அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கே வாக்கு செலுத்துங்கன்னு நாங்க சொல்லல. 5 ஆண்டு காலத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் சரியில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியும் தூக்கி எறிங்க. நாங்கள் இப்பொழுதுதான் சொல்றோம், நாங்கள் புரட்சியவாதிகள். ஆனால் நாங்கள் சத்தியமிட்டு சொல்லுகிறோம், அந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு பொன்னான மாநிலமாக, தமிழ்நாட்டை ஒரு வளமிக்க மாநிலமாக, ஒரு 5 ஆண்டு காலங்களில் தமிழ்நாடு இப்படியெல்லாம் இருக்குமா என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் அளவிற்கு பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பி தங்கைகள் சத்தியமாக நாங்கள் மாற்றுவோம், சத்தியமாக மாற்றுவோம். ஏன்னா எங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதும் இல்லாத ஒரு தூய தமிழர் தாயகத்தை படைக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒன்றும் கட்சி துவங்கி 41 பேரை கொலை செஞ்சவங்க இல்ல. மொழிப்போரிலே தம்முடைய அந்த போரை தன்வயப்படுத்தி அதுல ஆட்சிக்கு வந்து சுகம் கண்டவர்கள் இல்ல. நாங்கள் ஒரு கணக்கு காட்டாததற்காக தனியாக வெளியே வந்து ஒரு கட்சி துவங்கியது இல்ல. ஈழத்திலே 1.5 லட்சம் மக்கள் பிணத்தின் குவியலின் மீது எந்த புலிக்கொடியை நாங்கள் இறக்கிவிட்டோம், எந்த புலிக்கொடியை நாங்கள் இறக்கிவிட்டோம்? தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார், உங்கள் தலைவர் இறந்து விட்டார் என்று சிங்களவன் எந்த மண்ணில் நின்று எக்காலமிட்டு சிரித்தானோ அதே மண்ணிற்கு சட்ட பக்கத்திலே மதுரையில 2010 மே 18 புலிக்கொடி என்றைக்குமே வீழாது என்று எழுந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். புலிக்கொடியை உயர்த்தி பிடித்தோம், புலிக்கொடியை தூக்கி பிடித்து எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு சொல்றோம். நீங்கள் இதுவரை பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மீது, சட்டத்தின் மீது சத்தியமாக, இறைவனின் மீது சத்தியமாக என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் சொல்லுகிறோம், பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் சட்டமன்றத்திற்குள் போனால் எங்கள் தலைவர் பிரபாகரனின் மீது ஆணையாக நாங்கள் இதை செய்வோம். நாங்கள் எங்கள் தலைவரை உயிராக நேசிக்கிறோம். அறிவார்ந்தவர் மக்களே, சிந்திங்க. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா தலைவர்களும் ஆணுக்கு பெண் சமம்னாங்க. ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த உலகத்திற்கே போய்த்த முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் தான். ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்க, மாற்றத்திற்காக வாக்கு செலுத்துங்க. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். நீங்க தான் சொல்றீங்க படிச்ச பிள்ளைங்க அரசியலுக்கு வரணும், இந்த திராவிட அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடைங்க. இந்த அரசியல் எல்லாரும் சாக்கடை சாக்கடை சாக்கடைன்னு கடந்து போயிட்டீங்கன்னா யார் அந்த சாக்கடையை சுத்தம் பண்றது? யார் அந்த சாக்கடையை சுத்தம் பண்றது? சாக்கடை சாக்கடைன்னு மூக்கை மூடிக்கொண்டே போனாலும் கூட அந்த நோய் உங்களுக்கு வரதான் செய்யும். நீ யாரை வெறுத்து அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்குகிறாயோ அவர்களின் ஆட்சியின் கீழே நீ வாழ நேரிடும்ன்றான் பிளாட்டோ. எல்லாரும் இந்த உலகத்தை மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்களே ஒழிய தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்றார் காந்தியடிகள். அப்போது எப்பொழுது நீங்கள் உங்களை மாற்ற போறீங்க? கேட்டா எனக்கு உதயசூரியனுக்கு போட்டே பழகிருச்சுமா, எனக்கு ரெட்டலைக்கு போட்டே பழகிருச்சுமா. அறிவார்ந்தவர் மக்களை, பழக்கம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு நாய்கிட்ட ஜானி கம் அப்படின்னா வரும், ஜானி கோ அப்படின்னா போகும், அதற்கு பேர் பழக்கம். ஒரு குரங்கு கிட்ட கம்பெடுத்துக்கிட்டு ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமான்னு ஆடும், அதற்கு பேர் பழக்கம். ஒரு கிளிக்கிட்ட ஒரு 10 சீட்டை அப்படி எடுத்து போட்டு ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும், அதற்கு பேர் பழக்கம். 5 அறிவுக்கும் குறைவான விலங்குகள் சொல்லலாம் எனக்கு பழகிருச்சுன்னு, 6 அறிவு கொண்ட பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதன் சொல்லலாமா எனக்கு பழகிருச்சுன்னு? மனிதன் சொல்லலாமா? இந்த முறை உங்களுடைய வாக்கு விவசாயி சின்னத்திற்கு இருக்கும். ஏன் விவசாயி வெல்லணும்னா, ஏனென்றால் விவசாயி சாகக்கூடாது, விவசாயி வெல்லணும், அதற்காக விவசாயி வெல்லணும். விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்க. உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தி பிரயோஜனம் இல்லை, ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தி பிரயோஜனம் இல்லை, விசிலுக்கு வாக்கு செலுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு முறை விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்க. இந்த மண்ணை மலடாகாமல், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும்
தேவையறிந்து எப்படி விவசாயி உணவளிப்பானோ அதுபோல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உணவளிப்போம். இந்த மக்களை பாதுகாப்போம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த மாற்றத்தை முன்னோக்கி எங்களுடைய அன்பு அண்ணன் வழக்கறிஞர் மதன் அவர்களை நிறுத்தியிருக்கிறோம். ஒரு ஆகச்சிறந்த படிப்பாளி, ஒரு வழக்கறிஞர், படித்த பண்பாளர், ஒரு நல்ல மனிதர். நீங்க சொல்லுவீங்களே திமுக கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரன். ஆனா அவர்கள் எல்லாருடைய கையிலும் கரை இருக்கும். ஆனால் சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் உண்மையிலேயே கரைபடையாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள். எங்கள் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் போராட்ட வழக்குகளாக இருக்கும். எவருடைய சொத்தையும் ஆட்டையை போட்டுன்ற வழக்கு இருக்காது. எங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே மக்களுக்காக போராடினாங்க, காவேரிக்காக போராடினாங்க, நீட்டுக்காக போராடினாங்க, அங்க இருக்கக்கூடிய சாலைக்காக போராடினாங்கன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம். ஒரு முறை, இந்த முறை உங்களுடைய வாக்கை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. இந்த கட்சியை வெறும் 1% தொடங்கிய கட்சி 4% 8% இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீங்கள் எங்களை மாற்றி இருக்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறீர்கள். அறிவார்ந்தவர்களே, இந்த எளிய பிள்ளைகளை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். சட்டமன்றத்திற்குள்ளே நேரு போவது பெருமையல், சட்டமன்றத்திற்குள்ளே செந்தில் பாலாஜி போவது பெருமையல், சட்டமன்றத்திற்குள்ளே ஐயா ஸ்டாலின் அவர்கள் போவது பெருமையல். ஆனால் எங்கோ முகம் தெரியாத ஒரு ஏழை எளிய பிள்ளை, ஒரு படித்த பிள்ளை, ஒரு வழக்கறிஞர் சட்டமன்றத்திற்கு போவது பெருமைக்குரியது. அதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.